ஒன்று கொரிந்தியர்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. கவனிங்கள், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ரொம்ப அழகான வசனம். ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாராமா, முன்பே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய தேவையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம், யாரோ ஒரு நபர் உங்களுக்காக பேசலாம். நீங்க நினைக்கலாம், யார் எங்களுக்காக பேச போறா, எந்த இடத்துல இருந்து உதவி வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாராமா, முன்பே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வசனத்திற்கு 2வது வருஷத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி ஒன்று இருக்கிறது. நான் பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கும் போது, 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போது, திடீரென்று இந்த ஃபர்ஸ்ட் மாசத்தினுடைய அந்த ஃபீஸ் கட்டுறதற்காக நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருந்ததுனால என் கையில் பாஸ்டர் கொடுத்த காசு எல்லாமே அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக செலவழிஞ்சிருச்சு. அப்போ என்னால் அந்த காலேஜில், பைபிள் காலேஜில் சின்ன ஃபீஸ் தான், ரொம்ப கம்மியான ஃபீஸு. ஆனால் பைபிள் காலேஜ் உண்மையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பைபிள் காலேஜ் எங்களை ரொம்ப ஃப்ரீயாகவே அவங்க படிக்க வச்சாங்க. எங்களுக்கு நிறைய செலவாகும், ஆனால் ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க. வெறும் 300 ரூபா தான் அந்த டைம் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 300 ரூபா ஃபீஸ் கூட என்னால் கட்டவே முடியல. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்டிட்டாங்க. அப்போ வார்டன் சொன்னார், இந்த ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாம் கொஞ்சம் கட்டிடுங்க அப்படின்னாரு. ஆனால் என்னால் கட்ட முடியல, பணம் எதுவுமே இல்லை. அடுத்து ஒரு நாள் இந்த ப்ரேயர் முடித்த உடனே யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு கை தூக்க சொன்னார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் மட்டும்தான் ஃபீஸ் கட்டலை. அப்போ என்னமோ தெரில, அவர் என்ன கோபத்தில் இருந்தாருன்னு தெரில, ஒரு வார்த்தை திட்டார். ஏன்டா இந்த இவ்வளவு ஃபீஸை கூட உங்களால் கட்ட முடியலன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டாரு. நான் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இந்த 30 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வச்சு நம்ம இன்னும் ஃபீஸ் கட்டலையே அப்படின்ற வருத்தம் மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த நாள் இரவு எல்லாரும் படுக்கை இறங்கி போகும்போது கொசுவலெல்லாம் கட்டிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு வேற யாரும் இல்லை, எனக்காக இந்த ஃபீஸை கட்டுறதுக்கு நீங்கள் யாரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்த நாள் காலேஜில் கிளாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். 2 கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன சேப்பல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சேப்பல் டைமில் தான் அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே வார்டனோ கேம்பஸோ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுவார், எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்க. அப்போது அவர் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அவன் போச்சுடா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த ப்ரேயர் முடித்த உடனே நம்மளை திரும்பவும் திட்ட போகிறாங்க போல அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கிறேன். நான் இந்த ஓரத்தில் உட்காந்துருப்பேன், பக்கத்தில் ஒரு ஜன்னல், ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. வார்டன் அப்படியே அந்த ஜன்னல் வழி தெரியும். அப்படி வரும்போது மனசுக்குள்ளே கருக்குன்னு இருக்கும். ஆனால் அவர் ஜன்னலுக்கு நேராக ஒரு சீட்டு ஒன்று நீட்டினார். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பேப்பரை நீட்டினார். என்னை பார்த்து வாங்கு அப்படின்னாரு. நான் உடனே அந்த பேப்பர் வாங்கினேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த செமஸ்டருக்கு மட்டும் இல்லை, இன்னொரு செமஸ்டருக்கும் சேர்த்து யாரோ ஒரு நபர் எனக்காக ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்க. அந்த ரசீப்டை என் கையில் கொண்டு கொடுத்தாரு. அவர் யாரு கட்டுனாங்கன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. நானும் யாரு கட்டுனாங்கன்னு கேட்கவும் முடியல. அதற்கு பிறகு நான் ஊழியத்தை எல்லாம் முடிச்சு, படிப்பை முடிச்சு, வார்டனாகி சென்னையில் ஊழியம் பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் என்னை சந்திச்சார். சந்திக்கும் போது நீங்கள் தான் பென்ஸா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போது பாஸ்டர், உங்களை அவ்வளோ எனக்கு தெரியாது, பரிச்சயம் இல்லை அப்படின்னு. அப்பா, நீ பைபிள் காலேஜ் படிக்கும்போது நீ ஒரு டைம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்த. நான் அந்த டைம் கேட்டேன், யாராவது பைபிள் காலேஜில் ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்டேன். உன் பேரை சொன்னாங்க, நான் உனக்காக ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு என்னுடைய இருதயத்தில் தோணுச்சு, நம்முடைய ஆண்டவர் நமக்காக முன்பே என்ன செய்திருக்கிறாருன்னா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், இன்று ஒருவேளை நீங்க தேவையோடு இருக்கலாம், பல லட்சங்கள் தேவையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தேவையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சாரிபாத் என்கிற ஊரில் ஒரு விதவையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நினைச்சாருன்னா பெரிய பெரிய பணக்காரர்களை கொண்டு அல்ல, ஏழைகளை கொண்டு உதவி செய்வார். ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு உதவி செய்வார். அவர் நினைத்தால் எப்படிப்பட்ட இடத்திலையும் எப்படியும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால உங்க இருதயம் இந்த உபவாச நாட்களில் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தெய்வம், உதவி செய்கிற ஒரு நல்ல தெய்வம். ஸோ 2வது வருஷத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்க போறோம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அற்பமான ஆரம்பம். ஏதோ இந்த காரியத்தை செருபாபேல் துவங்கும் போது அவருடைய காரியம் அற்பமா இருக்குது, ரொம்ப அற்பமா இருக்குது. அப்போ அவருடைய அற்பமான ஆரம்பத்தை பார்த்து நிறைய பேர் அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது நெகேமியா அவனுடைய அலங்கத்தை குறித்து கூட நீங்க வாசிக்க முடியும். அதான் சன்பல்லாத்து தொபியா 2 பேர் சொல்றாங்கல்ல, ஒரு நரி ஏறி போனா நீ கட்டின மதில் சுவர் இடிஞ்சு விழுவியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்கல்ல. அதான் எத்தனை பேர் உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை கேவலமா பாக்குறாங்களோ இல்லையோ, கிண்டலா பார்ப்பாங்க. சிலர் ரொம்ப மட்டமா பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா பார்க்கிறார். ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா பார்க்கிறாரு. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை தவழ்ந்து சவத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சு பிடிப்பே இல்லாம நடக்கும்போது தொப்புன்னு கீழே விழும். ஆனா இந்த தொப்புன்னு கீழே விழும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பா இருந்தாலும் பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்னா, அவன் கீழே விழும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சே பரவாயில்லையே, என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிட்டான். என் பிள்ளை அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையன் பிடிக்காம என்ன பண்ண போறான், நடக்க போறான். இதே காரியம்தான் அப்பா உங்களுக்காக செய்யப்பாரு. இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்ல போறேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்ப வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் அற்பமா இருக்கலாம், உங்களை யாரோ ஒருத்தர் அற்பமாய் பார்க்கலாம். நீங்கள் அற்பமாய் மற்றவர்களால் கிண்டல் பண்ணி சிரிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனா அற்பமான ஆரம்பத்துல கர்த்தர் சந்தோஷப்படுறார். நீங்க அப்படி விழுந்து எழும்பி நிற்கும் போது, நீங்களாக ஓட பழகும் போது, நீங்களாக முயற்சி எடுத்து பழகும் போது ஆண்டவருடைய பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க இதுல மறக்கவே முடியாது. 2வது வருஷம் வேதாகம கல்லூரியிலே படிக்கும் போது எனக்கு இந்த ஊழியம் செய்கிறதற்காக பிரேயர்சல் ஊழியத்தை கொடுத்தாங்க. அப்படின்னா 2 பேரை நியமிச்சு அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு சாயந்தரம் போய் இந்த பிரேயர்சல் ஊழியத்தை நடத்திட்டு வரணும். அப்போ என் கூட சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு பாஸ்டர். இன்னைக்கு அவர் பாஸ்டரா இருக்கிறார். நான் தான் அவர் அசிஸ்டன்ட். நான் செகண்ட் இயர், அவர் 3rd இயர். அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த சுங்கம் தாண்டி ஒரு இடத்துல அந்த பிரேயர்சல் ஊழியத்தை நாங்க நடத்துறதுக்காக போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் இடத்துல சொல்லிட்டாரு, இந்த பாரு நீ ஊழியத்துல முன்னேற வேண்டியது இருக்கு, அதனால ஒண்ணு பண்ணு, நீ இன்னைக்கு செய்தி நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். எனக்கு பிரதர், நான் ஒண்ணுமே அதுக்கெல்லாம் தகுதியே இன்னும் ஆகலை, நான் எப்படி பிரதர் கொடுக்கறது, எனக்கு தெரியாது, நீங்க இன்னைக்கு செய்தி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே காலையிலிருந்து எனக்கு ஒண்ணுமே ஓடலை. ஐயோ நம்ம இன்னைக்கு செய்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் தி லார்ட்னு எழுத ஆரம்பிச்சேன். அப்படின்னா ஒரு செய்தியை ஆரம்பிக்கும் போது நம்ம எழுதும்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இன்று இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்றது முதற்கொண்டு செய்தியை ஃபுல்லா எழுதி கடைசியில் ஆமேன் வரைக்கும் எழுதினேன். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்றதுக்கு ரெடியா போய் நிக்கிறேன். இப்போ அந்த பிரதர் அனௌன்ஸ் பண்றாரு, இப்போ
இவர் வந்து நமக்கு பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அப்படியே பைபிளை எடுத்துட்டு இந்த டைரியை தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆரம்பிச்சிட்டேன் பிரசங்கத்தை. ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு போயிருக்கும்போது அது பிரேயர் செல் ஊழியம் அல்லவா, ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டான்னா, அங்கேருந்து ஓடி வந்த பையன் என் பக்கத்தில் வந்து கரெக்டாக நான் பைபிளை வச்சுக்கிறேன் தட்டிட்டான். தட்டின உடனே அந்த பைபிளும் அந்த டைரியும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு இன்னைக்கா இருந்தால் பைபிள் கீழே விழுந்தா அப்படி ஒரு அந்த டைரி கீழே விழுந்தா எடுத்து தூக்கி வச்சு திரும்ப நம்ம ஆரம்பித்து பண்ணியிருப்போம். ஆனால் அன்னைக்கு ஏற்கனவே பயப்பட்டுட்டே இருக்கிறேன்னா ஒன்றுமே ஓடலை. இந்த டைரி வேற இப்படி விழாமல் அப்படி கவுந்து விழுந்துருச்சு, மூடி விழுந்துச்சு. ஏன் அதுக்கப்புறம் நானும் தக்க புக்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண பார்க்குறேன், ஒன்றுமே ஓடலை. எதுவுமே பிரசங்கம் பண்ண முடியாமல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். அந்த பிரேயர்ல ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருமே சிரிச்சாங்க. இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரில, இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரில. ஆனா இன்றைக்கு நான் வந்து இன்னைக்கு நினைக்கிறேன், தேறினவன் ஆகல, ரொம்ப பெரிய பிரசங்கின்னு நான் சொல்ல வரல. ஆனா அன்னைக்கு அந்த அற்பமான ஆரம்பத்தை வந்து நிறைய பேர் அசட்டை பண்ணாலும் என் ஏசப்பா மட்டும் சந்தோஷமா பார்த்தார். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் என்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், லட்சக்கணக்கான பேர் உங்களை அற்பமா பார்க்கலாம். உங்க வேலையை, உங்க காரியங்களை, உங்க ஜபத்தை நீங்க முழங்கால் படிட்டு ஜபிக்கலாம். உங்க ஜபம் அற்பமா இருக்கலாம் சிஸ்டர். உங்க கணவனார் உங்க ஜபத்தை அற்பமா நினைக்கலாம். உங்க பிள்ளை உங்க ஜபத்தை அற்பமா நினைக்கலாம். உங்க சொந்தங்கள் உங்க ஜபத்தை அற்பமா நினைக்கலாம். உங்க ஊழியத்தை யாரோ ஒருத்தர் அற்பமா நினைக்கலாம். உங்க காணிக்கையை யாரோ ஒருத்தர் அற்பமா நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அப்பா மட்டும் அற்பமா நினைக்க மாட்டாரு, சந்தோஷமாய் பார்ப்பார். 2 காசு போட்ட விதவை ஆண்டவர் சந்தோஷமா பார்த்தாரா? சோ 2வது வருஷம் என் ஊழிய அனுபவத்துல நான் பார்த்ததுலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, மறக்கவே முடியாது. இன்று ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் பிரசங்கத்திற்காக அழைச்சு என்ன பெரிய பெரிய மேடைகளில் ஆண்டவர் நிற்க வைக்கும் போது, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும் போது, பெரிய பெரிய படிச்ச ரொம்ப அழகாய் அந்த சத்தியத்தை விட்டு வைக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அந்த அதிகாரி தலைவர்களுக்கு முன்பாக என்னையும் கொண்டு போய் நிறுத்தி, டே நீ பிரசங்கம் பண்றா அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லை. எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்ன நடத்தின தெய்வம் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாரா? அவர் ஒரு நாள் உங்களை அற்பமா நினைக்கல. உங்களை எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவர் மட்டும் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ எந்திரா, நீ நில்லுடா, பரவாயில்ல. ஒரு டைம் தோட்டாலும் பரவாயில்ல, 5 டைம் தோட்டாலும் பரவாயில்ல, 10 டைம் தோத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு ஜெயத்தை நான் வச்சிருக்கிறேன்னு நம்மை மிகவும் தைரியப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ இன்னும் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இயர்ல அடுத்து என்னுடைய ஊழியத்தினுடைய 2வது வருஷத்தை குறித்து தான் இந்த 2வது நாள் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த 21 நாள் உபவாச ஜபத்திலையும் என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் வந்து நடத்தி வந்த 20 வருஷத்தினுடைய விஷயத்தை ஒவ்வொரு நாளும் உங்களோட வேதத்தினுடைய ஆதாரத்தோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார்.